பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 86வது அதிகாரம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் சொல்லும்போது அவன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளோ, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ ரட்சியும். அநேக நேரத்தில் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது உண்டு. இயேசப்பா, நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் சொல்கிறோம்ல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேனே, ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலைக்காக நான் கூப்பிடுகிறேனே, என்னுடைய ஆத்துமாவை நீர் மகிழ்ச்சியாக்க மாட்டீரா? என்னுடைய ஆத்துமாவை நான் உம்மிடத்தில் உயர்த்துகிறேனே. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். என கண்பானவர்களே, அவன் சொல்லுகிறான், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட துயரப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளாவது எனக்கு நல்லா இருக்காதா, இந்த நாளிலாவது நீ இரக்கம் செய்ய மாட்டீரா, இந்த நாளிலாவது எனக்கு ஜெபம் கேட்க மாட்டாரா, நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Glory to God. அவன் சொல்கிறான், நீ என் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. எதனால் தெரியுமா? அவர் நம்ம மேலே வைத்த கிருபை. Glory to God. அந்த கிருபையினால ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துரு ஒருவேளை நம்முடைய ஆத்துமாவை அவன் அழிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை காப்பாற்றும். கிருபை ஒரு நாள் உங்களை அழிக்காது. எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறாங்கப்பா. Glory to God. எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. ஆனால் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவனாக இருக்கிறீரே, என் மேலே நீங்கள் நோக்கமாயிருங்க. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உமது வல்லமையை உம்முடைய அடியேனுக்கு அருளி உமது அடியேனின் குமாரனை ரட்சியும். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உங்கள் வல்லமையை எனக்கு கொடுங்க, இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தேவையான பலத்தை எனக்கு தாங்க, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த கால வேளையில் நான் ஒன்று மாத்திரம் செய்வோமா? அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். அவருடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபையினால் நமக்கு வருகிறதான எல்லா அழிவில் இருந்தும்
நம்மளை விடுவித்து கொள்ள முடியும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, எங்கள் மேலே நீங்கள் வைத்த தயவு பெரியது, எங்கள் மேலே வைத்த இரக்கம் பெரியது, எங்கள் மேலே வைத்த பூரண கிருபை. நீர் சத்தியமுள்ள தேவன் ஆண்டவரே. அந்த கிருபையினால் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும், ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நியாயத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.